நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அதுக்கு முன்னாடி நம்ம விஜய்க்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் தரப்போகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோசா பூங்க காதலர் தினத்தினால தான் அவங்களால எதுவும் தர முடியல, பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோசா கொடுத்தா அப்படியே சும்மா மூஞ்சிலே தூக்கி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நாம் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, நம்ம அன்பை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்க அன்பை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அன்பை காட்டுறாங்க. உடனே அந்த ரோஸை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அந்த ரோஸை அப்படியே சும்மா மல்லியை திருப்பி மல்லி கொண்டிலே வச்சுடுறாரு. வேற லெவல் தரமான சம்பவம்னே சொல்லலாம். உடனே அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டேவுக்கு இஷ்டம் போல் நீ எது வேணாலும் பண்ணலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இத்தனை நாள் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு, உன்னோட அருமை பெருமை எல்லாமே எனக்கு இப்போ தான் புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதை கேட்டதான் மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, சரி ஆனதே ஆச்சு, அதெல்லாம் விடு, அதை பற்றி இப்போ பேச தேவையில்ல, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம யோசிக்கலாம். அப்படி யோசிச்சு நம்ம முன்னேறிட்டு போயினே இருக்கலாம். அதை விட்டு இதை யோசிச்சு அதை யோசிச்சுன்னு சொல்லிட்டு மண்டே டிப்ரெஷன்லாம் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. என்னடா இது புதுசாக இருக்குது, புது தினசாக இருக்குது, என்னதான் இவங்க யோசிக்கிறாங்க, என்னதான் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையா, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே மர்மமாக இருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் குழப்பமாக தான் இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து சிறப்பான அருமையான ஒரு செய்கை செஞ்சு விட்டு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து டவுல் இட்னர் சொன்னாங்க வெண்பா குட்டியை கூட்டு. உடனே நம்ம வெண்பா இருந்தால் நான் படிச்சுன்னு இருக்கமா, அந்த டவுலை கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு, நானாக போக மாட்டேன், உங்கள் அப்பாவுக்கு நீயே போய் கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க விட்டு டோரை சத்திட்டு ஓடிடுறாங்க. அப்படின்ற மாதிரி போய் இவங்க டவுல் கொடுக்க போகிறாங்க. உடனே டவுலை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வராங்க. என்ன வெண்பா, அப்பாவுக்கு இது இவ்வளோ லேட்டாக எட்டு வந்து கொடுக்குறேன், என்ன தான் ஆச்சு உனக்கு, டக்குன்னு வந்து கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு அவள் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் பார்க்குறாரு. உடனே பார்க்கணும் நம்ம மல்லி பார்த்துட்டு வெக்கத்தில் குட்டுன்னு ஓடுறாங்க ஒரு பக்கம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெக்கத்தில் குட்டுன்னு ஓடுன்னு இருக்கேன், டவுல் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேட்க சைலண்டாக நின்றுங்க. டவுலை வாங்கிறாங்க. சரி முதுகு தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு வாண்டடா. உடனே மல்லி இருந்துன்னு கொஞ்சம் நேரம் தயக்கத்திலே நின்று இருக்காங்க. உடனே சரி ஓகே தேய்ச்சி விட்றேன்னு சொல்லிட்டு, கை எட்டலன்னு சொல்கிறேன் தேய்ச்சி விடுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே முதுகு தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆடாடா பரவாயில்லையே, ரொமான்ஸ் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதுகு தேய்ச்சி விட்டு இதை வந்து நம்ம ரஞ்சிதம் ராஜேஸ்வரி ஒழிஞ்சுன்னு பார்த்து மனங்கட்ட நினைக்கலாம், இது ரெண்டுக்கு வேறு வெக்கமே இல்லையா, சரி இவங்கள விடுங்க, டோரை திறந்து விட்டு யார் இவங்களும் முதுகு தைக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கேட்பீங்க. ஏன்னா முதுகு தைக்கத்தில் என்னடா இருக்குது, அதெல்லாம்டா டோரை தத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் கேட்பேங்க. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வயிறு எரிது ஒரு பக்கம். ஐயோ என் தம்பி அவள் அவ்வளோதான் கரெக்ட் பண்ணி போயிடுவா, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ல மொத்தா போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது. என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. கடவுளே இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமா, பார்த்துட்டு இன்னும் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுந்துன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருங்க, என்ஜாய் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்ல தோணும். வேறு என்ன சொல்ல போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த தருதிலே பாருங்கள் எப்படி உட்காந்து ஊமை கோட்டம் நடமையோ உட்காந்து போனவே பார்த்தணுங்க, எந்த நேரம் பார்த்தாலும் இந்த மாதிரியெல்லாம் உலகம் போயின்னு இருக்குங்க. அதனால் எதையும் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு எத்தருங்க.